Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. 10th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 11th February மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் பார்க்கலாம், ப்ளஸ் என்ன ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா செக்டாருமே உங்களுக்கு செல்லிங் தான். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இங்கேருந்து இது கண்டினியூஸாக 3 டேஸாக ஃபால் ஆனது, நாளைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஸோ 24,500 பிரேக் பண்ணி ஃபால் ஆகிருக்கு. ஒரு நல்லா வந்து ஒரு 178 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. அது 200 மேலே போயிட்டு அவங்க வந்து ரெக்கவரி வந்திருக்கு. ஸோ 178 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது நாளைக்கும் வந்து இங்கேருந்து செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். எப்போ வந்து 23,800க்கு மேலே போதோ அப்போ தான் நம்ம வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியில் வந்ததாக கன்சிடர் பண்ண முடியும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு கீழே க்ளோஸ் வந்திருக்கு. 50,000க்கு கீழே க்ளோஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வீக் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிறதால நாளைக்கு எகெயின் இந்த கேப்பை போவையோ இல்லை வந்து இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா திரும்பி இந்த இது வந்து இந்த மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும், இல்லை சைட்வேஸில் போக ஆரம்பிக்கும். பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அளவுக்கு மோசமாக இல்லை. பட் ஆனால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரலாக தான் மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதுன்னா நிஃப்டி அதோட இதை வந்து காமிக்கும், நிஃப்டிலையும் அதோட பாசிட்டிவ்னஸை காமிக்கும். இது வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா அங்கும் அதோட வெயிட்டேஜ்க்கால அங்கும் அதோட இதை காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பேரலான சேனல் தான். அதனால் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு மாதிரி ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்து இது பண்ணி தான் பார்த்து நம்ம சொல்லணும். தென் நிஃப்டி மிட் கேப் கம்ப்ளீட்டாக செல்லிங் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு 2.26%, அதாவது 340 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து செல் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக செல்லிங் இது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் செல்லிங் கிட்ட வந்து க்ளோஸ் கிட்ட வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட்டாகவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு சொல்லலாம். நாளைக்கு போய் புல்லிஷாக போயிட்டு இந்த நெக்கை உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல ஒரு பேட்டர்னை வந்து நம்ம வந்து இப்போ புல்லிஷ்க்கு திரும்பிட்டு அப் டு 16,305 வரைக்கும் போகும். ஆனால் இது எல்லாமே அசம்ஷன் தான். இதிலேருந்து ஃபால் ஆகிட்டு இங்கே இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இதை வச்சு சொன்னோம்னா அதுதான் ஒரு இந்த மாதிரி திரும்பணும், இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகணுங்கிறது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இது ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப கவனமாக இருங்க நிஃப்டி மிட் கேப்பில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்கள், அங்கேருந்து செல்லிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மற்றபடி மீதி எல்லா செக்டார்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் தான். எந்த செக்டாருமே வந்து பெரிய பாசிட்டிவ்னு எதுவுமே இல்லை. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வாட்ச் பண்ணி எடுங்க. பட் ஆனால் குவான்டிட்டிஸ் வாங்குறது கொஞ்சம் கம்மியாகவே வாங்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. எதையும் வந்து ரொம்ப நாளைக்கு கேரி ஃபார்வர்டோ இல்லை லாங் டேர்முக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சமான குவான்டிட்டிஸ் வாங்கி இது ட்ரேட் பண்ணுறது இப்போ ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட்டு ஒரு இந்த இது ட்ரெண்டு செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நல்லது ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக. இப்போ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்விங் ட்ரேட்ஸ் இல்லை என்னென்னலாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 ஸ்டாக் தான் சொல்கிறேன். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கவனமாக ட்ரேட் எடுங்க. இங்கே பாருங்கள், ரெடிங்டன் லிமிடெட் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணி நல்ல ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.38% கிட்ட வந்து புல்லிஷாக போயிருக்கு, பாசிட்டிவாக மூவ் ட்ரேட் ஆகிருக்கு.
நாளைக்கு இது வந்து 238க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுச்சுன்னா உங்களுக்கு 245 250 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி வந்துட்டு கூட இப்படி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு இது பண்ணிட்டு கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. குவான்டிட்டிஸ் ரொம்ப பார்த்து கவனமா கம்மியா வாங்குங்க. சிக்னேச்சர் குளோபலும் பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கேண்டில் வந்துருக்கு. இன்னைக்கு இதுவும் ஒரு 5% கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1340க்கு மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா 14110 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் கவனமாவே ட்ரேட் எடுங்க இதுல எல்லாத்துலயுமே. தென் என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இது பாருங்க இந்த டவுன் ட்ரெண்டோட இதுல வந்து பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனா இது ஒரு ஓப்பன் க்ளோஸா வரல. அதனால கவனமா இருங்க. எப்போ வந்து இது 177 கிராஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இது 200 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் கன்ஃபார்மா வந்ததுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. இதுல அவந்தி ஃபீட்ஸ் லிமிடெடும் பாருங்க ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹைக்கிட்ட போகிறதுக்கான இதில் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் டே இது எல்லாத்தையும் கன்சல்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி ஒரு கேண்டிலுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 745க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு 800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அனுபம் ரசாயன் இந்தியா லிமிடெட் இதுவும் பாருங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இன்னைக்கு ஒரு 2.5% கிட்ட வந்திருக்கு. ஸோ இது எப்போ 749க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து 780 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து என்னோட வியூஸ் தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.